வெல்கம் பேக் டு மை சேனல். இனியா பாக்கியலட்சுமி ஹோட்டல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆகாஷ்டையும் வந்து பேசிட்டு இருக்கா. ஸோ இதை நிதிஷ் பார்த்துட்டு இனியா வந்து சந்தேகப்படுறான். பாக்கியாவுக்காக கோபி சுதாகர்ட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஹெல்த் இஷ்யூனால ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணாத வீடியோவை நான் இப்போ வந்து ரெகுலராக போட போகிறேன். மந்த் வைஸ் வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் டேட் அண்ட் மந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன டைமிங்கில் ஓல்ட் அண்ட் நியூ வீடியோ, அதாவது கரண்ட் வீடியோ எந்த டைமில் போடுவேன் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணனவங்க இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுதாகரை மீட் பண்ணி கோபி வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ பாக்கியா ரெஸ்டாரண்ட் மூட சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்குறான். அதெல்லாமே முடியாது, ஆல்ரெடி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா. அவளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டே நீங்கள் ஏமாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னு கோபி சொன்ன உடனே சுதாகரோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஆனால் சுதாகர் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம, உள்ளங்கை அளவு இருக்கிற அந்த ஹோட்டல்ல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, என்னோட சம்மதி வந்து சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்துறது வந்து எனக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு கோபி என்ன சொல்றானா, உங்களுக்கு தெரியாது, பாக்கியா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. இது வந்து அவளோட கஷ்டகாலம். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறா, ஆனா அதுல இருந்து எப்படியாவது மேல வந்துருவா அப்படின்னு கோபி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. உங்களோட முன்னாள் மனைவி மேல இன்னும் உங்களுக்கு வந்து மரியாதை இருக்கு போல, இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு வந்து சுதாகர் வந்து கேட்கறான். அவளோட இந்த நிலைமைக்கு அவ வர காரணம் நானும் ஒரு விதத்துல காரணமா இருக்கேன். கோபி சொன்னதும் சுதாகர் உடனே நான் அவசரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இனியா வந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறப்போ பாக்கியா ஏன் இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுற, வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட இனியா நிதிஷ் பக்கத்துல தான் இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு, அதுக்கப்புறம் போறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப அந்த டைம்ல ஆகாஷ் அங்க வந்து நிக்கிறான். இனியா வந்து ஆகாஷ் வந்து பேசிட்டு இருக்கா. படிப்பு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல நிதிஷ் அங்க வந்துடுறான். ஆகாஷ்ட வந்து இனியா வந்து பேசுறத பார்த்துட்டு நிதிஷ் வந்து கோவப்படுறான். பாக்கியா நிதிஷ்ட டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு மீட்டிங் இருக்கு, அவசரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இனியாவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இனியாட்டு என்னதான் வந்து கோவமா இருந்தாலுமே அதை வந்து காமிச்சுக்காம ஆன்ட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வராங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு அம்மாவை பார்க்க போறதை தானே சொன்னேன் அப்படின்றது டவுட்டாக கேட்குறான். அதுக்கு இனியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் வந்து ரெஸ்டாரண்ட்ல நின்ன பையன் யாரு அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு இனியா அது செல்வி ஆன்ட்டியோட பையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. நிதிஷ் என்னமோ யோகி நாட்டு சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டாங்க எப்படி லைஃப் வந்து நிம்மதியாக வாழ முடியும். ஸோ இப்படியும் இருக்கிறாங்க சில பேர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.